வெல்கம் டு டென்ஸ்டன் வ்ளாக். இப்போ வந்து நம்ம டென்சாலில் சண்டை போட்டிருக்காங்க. வாங்க சண்டையை பார்க்கலாம். அண்ணா எதில் வாழைப்பழமா இருக்கு? எவ்வளோ கிலோ? 160. சரிதாங்க. எவ்வளோ? 1 கிலோவா 200 ரூபாய்க்கு போடுவோம். 1 கிலோ தாங்க. அண்ணா இப்போ டொய் எவ்வளோண்ணா? அது 250 கிலோ தேங்காய். 360 கிலோ. எவ்வளோ இது? இது 750 ரூபாய். 700 ரூபாய். இது 1000 ரூபா. அது 1000 ரூபாய். குடும்பத்துக்கு கொண்டு போகிறதுக்கு விலை குறைய தான் இருக்கிறது. எத்தனை மணி இருக்கீங்க? நான் 3 மணி ஆகும். 3 மணி ஆகும். 3 மணி எப்படி 2 கொடுக்கலாம். எங்களுக்கு குடும்பத்தில் வந்து விலை குறைக்குமாங்களான்னு சொன்னால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் குறைச்சி கொடுக்கணும் மக்களுக்கு. அவங்க வந்து பெரும்பாலும் அந்த டியூட்டியை குறைப்பாங்களா இருந்தால் இந்த அரசாங்கம் வந்து குறைக்கிறோம்னு சொல்லிக்காங்க. அப்படி குறைப்பாங்களா இருந்தால் நிச்சயமாக நாங்கள் இன்னும் கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாம். இப்போ எங்களுக்கு வந்து இது வந்து அவங்க ஹோல்சேலாக 500 ரூபா தருவாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து சும்மா 200 ரூபா வச்சு கொடுத்தாலும் போதும் தானே. இப்போ அதே மாதிரி டியூட்டி அவங்க குறைப்பாங்கன்னா அவங்க எங்களுக்கு குறைச்சி தருவாங்க. அதான் மெயின். அதுதான் இது பொதுவாக பார்க்க போனால் அந்த வெங்காயம் வந்து இப்போ இவர் வந்து எவ்வளோ 500 ரூபா விற்கிறீங்க, 500 ரூபா விற்கிறாரு. இப்போ இதுக்கு உரத்த மானியத்தை குறைச்சி கொடுத்தாங்கன்னு சொன்னால் இது வந்து 250 ரூபாய்க்கு மக்களுக்கு கொடுக்கலாம். கொடுத்தோம் சரியா 200 ரூபாய்க்கு. இப்போ விலை கூடது காரணம் ஒன்று மழை வந்து அலைஞ்சது ஒன்று, மற்றது உரங்கள் விவசாயம். இது சிறுலங்கால உற்பத்தி பண்ணுறது. இதெல்லாம் சிறுலங்கால உற்பத்தி பண்ணுறது. இது இனி விலை குறைக்கிற மாதிரி அது குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்போதைக்கு வந்து மக்கள் வந்து வாங்கணுமா இல்லையா? வாங்கினா தான் உங்களுக்கும் வந்திருக்க அந்த இதுகளும் இதாகும். அப்போ அவங்க அவர்கிட்ட கேட்க சொன்னாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாட்டி விலை குறைக்கிறது வந்து அடுத்த கட்டம். இப்போ மக்கள் வாரது வந்து இப்போதான் எது இல்லையா? இன்றைக்கு உங்களுக்கு வியாபாரம் நடக்கணுமா இருந்தால் இது அதுக்கு தான் அவங்க கேட்டு அவங்க சொன்னாங்க சரி ஓகே பிரச்சனை என்ன பொம்மையா வேணும் உங்களுக்கு? இப்படி 5 மினிட் தருவா. அதே அடிக்கும். எல்லாம் ஒவ்வொரு ப்ரைஸில்
குறைச்சி போடுவோம் எல்லாத்துலேயும் ஒன்றும் ரேட்டு குறைச்சிட்டாரு. அங்கே என்னடா அங்கால போய் சொல்லுங்க. வாழைப்பழம் எவ்வளோ? வாழைப்பழம் 160, 180, 150 எல்லாம் முடிஞ்சா விற்கிறோம் நாங்கள் வாழைப்பழம். எந்த ஊரில் வைக்கிறீங்க? லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா வாங்க 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 அண்ணா பணம் போடுங்க வாங்க. எல்லாம் இது எவ்வளோ? அது 160. இது அது 160. எல்லாம் 120 தான். இவ்வளோ தான் பழமா? வாங்க. ஏன் விலை கூட வேலைமா? கிலோவா? 1/4 கிலோ 120 ரூபாயா? உருளைக்கிழங்கு கிலோ என்ன? தேங்காய் எவ்வளோண்ணே? மடிவு தான் நம்ம தேங்காய் தானே. எவ்வளோண்ணா ஒன்று? பார்க்குற தேங்காய் கேட்குறது ஆ பார்க்குற தேங்காய் கேட்குறவங்க இந்த தேங்காய் அதான் 100 ரூபாய் தேங்காய். இருக்கு பேசல சந்தையில். ஓகே. இது வந்து நாங்கள் மலிவா மக்களுக்கு கொடுக்குறோம். கொழும்புல இருந்து எடுத்துகிட்டு வந்து எங்கள் மலிவா மக்களுக்காக கொடுக்குறோம். இங்கே வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் நடக்குது. ஒரு ஞாயிற்றுக்கிழமையில? ஒரு ஞாயிற்றுக்கிழமை கோயிலில் பூசை வைக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி ஜனம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. எத்தனை மணி வரைக்கும் இந்த கடை திறந்துருக்கு? வந்து சாதாரணமாக 2 மணி வரை ஜனம் நிற்கி 2 மணி வரை நிற்கி அதுக்கு பிறகு ஒரு கழிச்சிட்டு போயிடுவாங்க. எல்லா ஊர்லேருந்தும் பெரும்பாலும் வராங்க. வவுனியாலேருந்து வராங்க, யாழ்ப்பாணத்துலேருந்து வராங்க. மரக்கறிகள்லாம் வந்து தம்புலேருந்து கொண்டு வராங்க. எல்லாம் விலை குறைச்சி அங்கே கொடுக்குறாங்க. மலிவாக மக்களுக்கு கொடுக்குறதுக்குரிய வாய்ப்பாக இருக்குது. பொதுவாக பார்க்க போகிறோன்னு சொன்னால் சந்தையின் அடிப்படையில் எல்லா ஊர்லேருந்து இங்கே வாரத்துக்கு வந்து கொள்முதல் பண்ணிட்டு போகிறாங்க. விளையாட்டு பொருட்கள் இருக்குது, மற்ற உடுப்பு ஐட்டம் இருக்குது, மரக்கறி ஐட்டம் இருக்குது, சகல பொருட்களையும் இங்கே இருக்கலாம். பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் இருக்குது. எல்லா கடைகளெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த விலைகள் விலை வந்து இது வந்து நாங்கள் வந்து ஒரு 800 ரூபா மாதிரி விற்கிறோம். இதெல்லாம் 800 ரூபா மாதிரி விற்கிறோம். இதில் வந்து ஒரு 300 ரூபா மாதிரி, இதில் வந்து ஒரு 400 ரூபா மாதிரி, இதில் வந்து 150 ரூபா, இதில் வந்து ஒரு 400 ரூபா, இதில் வந்து 400 ரூபா மாதிரி விற்கிறோம். இதில் வந்து 300 ரூபா. இந்த டபுள் பொம்மைக்கு இதில் வந்து ஒரு 700 ரூபா, இதில் வந்து ஒரு 400 ரூபா. அப்படி விற்றுருக்கோம். எல்லாம் விலை குறைச்சி தான் இங்கே கொடுக்குறோம். ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது எல்லாமே. ஒவ்வொரு ப்ரைஸ்லேயே இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கான டாய்ஸ் மட்டும் நீங்கள் விற்கிறீங்க? சின்னதுலேருந்து 200 ரூபா 300 ரூபா அப்படி இருக்குது. இதெல்லாம் நாங்கள் வந்து 250 ரூபா 300 ரூபா அப்படி விற்கிறோம். அங்கே பூல் ஐட்டம், கிளிப் ஐட்டம்லாம் கிளிப் ஐட்டம்லாம் சும்மா 50 ரூபா மாதிரி, 30 ரூபா மாதிரி அப்படி இருக்கும். இதெல்லாம் 50 ரூபா தான். இதெல்லாம் வந்து 30 ரூபா அப்படி விற்கிறோம். சாப்பெல்லாம் டசன் அப்படி ஒரு 20 ரூபா 100 ரூபா அப்படி விற்கிறோம். பொம்மை ஐட்டம் இருக்குது, மேலே விளையாட்டு பொருட்கள் இருக்குது.
கடைக்கு வாடகை இப்போ வந்து நான் ஒரு பப்ளிசிட் பண்ணி இப்போ கடை இப்போ 10 பேர் வர வேண்டிய இடத்துல ஒரு 15 பேரோ 20 பேரோ வந்தாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு லாபம் கிடைக்கும், அவங்களுக்கும் அது லாபம் கிடைக்கும். ஏன்னா இது சின்ன ஒரு இது எனக்கு என்ற சேனலுக்கு வீடியோ வேணும், உங்களுக்கு வியாபாரம் வேணும், அதுக்காக தான் இந்த வீடியோ நான் கவர் பண்ணுறது. இது வந்து பேசாலையில் அமைஞ்சிருக்கு எங்கள் ஒரு சந்தை.